இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா கன்னட சினிமால 2016ல வெளியான ரணதந்திரா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காட்டு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இங்க நேகான்ற ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாம யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. இப்ப ஃபாலோ பண்ண நபர் சட்டுன்னு பின்னாடி இருந்து இவங்களை பிடிக்கிறாரு. நேகாவும் செம்மையா பயந்துடுறாங்க. ஆனா பிடிச்சது வேற யாரும் கிடையாது, நேகாவோட பாய் ஃப்ரெண்டு தான். என்ன பயந்துட்டியான்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாரு. ரெண்டு பேருமே மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இப்ப பாய் ஃப்ரெண்டுமே நேகா கிட்ட ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து சுத்தி சவுண்ட் எல்லாம் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு உருவத்தை பாக்குறாங்க. அந்த உருவம் இவங்களை துரத்துது போல. இவங்களுமே பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த உருவம் ஒரு ஸ்டேஜ்ல பாய் ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணிருது. அவர் காயம்பட்ட மாதிரி கீழே விழுந்திருக்காரு. இந்த நேகா இருக்காங்கல்ல, தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா வண்டி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க வண்டியில வந்துட்டு இருக்கும் போது எதிர அந்த உருவம் தெரியுது. இத பார்த்து இவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப கண்ட்ரோல் இல்லாம வண்டியை ஒரு மரத்துல போய் இடிச்சிடுறாங்க. அப்படி இடிச்சதுல இவங்களுக்கு அடிப்படுது. இப்ப அந்த உருவம் இவங்களை ஏதோ பண்ற மாதிரி காமிச்சு நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு கௌதம் அப்படின்றது. செம்ம வேகமா ஓடிட்டு இருக்காரு. மாசா இந்த சீனை காட்டுறாங்க. அப்புறம் தான் எதுக்காக ஓடுறாருன்னு தெரியுது. பின்னாடி நாய் தான் இவரை துரத்திட்டு இருக்கு. அந்த நாய்க்கு பயந்து ரொம்ப தூரம் ஓடி வராரு. இதுக்கு மேல முடியாதுன்ற மாதிரி ஒரு இடத்துல நிக்கிறாரு. ஆனா அந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, வேற ஒரு நாயை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கு. அது கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு தான் வந்தியான்ற மாதிரி ஹீரோ கோவப்பட்டு இருக்காரு. இப்பதான் ஸ்வர்ணான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனில வேலை பாக்குறாங்க. இப்ப பஸ் ஸ்டாப்க்கு தான் போயிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தனே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. வச்ச கண்ணு வாங்காம அவங்களையே பாக்குறாரு. அவங்க கிட்ட போய் பேசினா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பிராக்டிஸ்லாம் எடுத்து பாத்துக்கிறாரு. இப்ப பக்கத்துல வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவரை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறாரு. அவங்கள பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவங்களுமே அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இவரோட கற்பனையா தான் இருக்கும். உண்மையில இவர் பிச்சைக்காரரோட கையை தான் பிடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் லேட்டா தான் இது புரியுது. யோ கையை விடியா அப்படின்ற மாதிரி கையை எடுத்துடுறாரு. சரி நம்ம பேசி பாப்போன்ற மாதிரி பக்கத்துல போக நினைக்கிறாரு. அதுக்குள்ள வேற ஒரு பையன் பேசுறதுக்காக வரான். நான் ரெகுலரா உங்களை பார்த்துட்டு இருக்கேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் பேசுறான். யாரு என்னன்னே தெரியாத பொண்ணுகிட்ட இப்படிதான் நேரடியா வந்து பேசுவியான்ற மாதிரி கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாங்க. நல்ல வேலை நமக்கு விழ வேண்டிய அறை அவன் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப ஈரின் வேலை பார்க்குற இடத்துல வேன் வந்துருது. ஈரினும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி போறாங்க. ஃப்ரெண்டு எப்படியாவது கவர் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கடையில சாப்பிட்டு இருக்காங்க. பில்ல பே பண்ணலான்னு பார்த்தா ஏற்கனவே ஒருத்தர் பே பண்ணிட்டாருன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. யாரு என்னன்னு விசாரிக்கும் போது ஹீரோவை பத்தி தெரிய வருது. எதுக்காக எங்க பில்ல நீங்க பே பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க. எல்லாம் காரணமா தாங்க, உங்க ஃப்ரெண்டு தானே ஸ்வர்ணா, ஸ்வர்ணாவை நான் லவ் பண்றேன், நீங்க தான் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஸ்வர்ணாக்கு இந்த லவ் கேவெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. உங்க காசை வேணா தந்துடுறேன், இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் சொல்ற மாதிரி அவங்க கிட்ட பேசுங்க, அது எனக்கு போதும். அது மூலியமா நான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் ஒரு ஐடியாவை தராரு. என்ன ஐடியாவை தராருன்னு தெரியல. சரி அந்த மாதிரி நான் பேசி பாக்குறேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப ஸ்வர்ணாவோ அவங்களோட ஃப்ரெண்டோ ஒரு பேக்கரிக்கு வந்துட்டு இருக்காங்க. பேக்கரி வாசல்ல 4 பசங்க உட்காந்து வரப்போற பொண்ணுங்க எல்லாம் கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஈரேனியும் ஈரேனோட ஃப்ரெண்டையும் கமெண்ட் அடிக்கிறாங்க. ஈரேன் இதை பார்த்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்படிதான் வரப்போற பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி அந்த கிண்டல் பண்ற நபர் அரைஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பையனோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இதை பார்த்து பயங்கரமா அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கோவப்பட்டு ஃப்ரெண்டையே அடிக்கிறான். என் மேலேயே அவ கைய வச்சிட்டால, அவ்வளவு சீக்கிரத்துல அவளை விட்டுற மாட்டேன், கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் கோவமா சொல்லிட்டு இருக்கான். இவன் பேரு அருண் அப்படின்றது. இப்ப ஹீரோ ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஸ்வர்ணாவோட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசினார்ல, அந்த ஸ்வர்ணாவோட ஃப்ரெண்டோ ஸ்வர்ணாவா அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பேசுறன்ற மாதிரி சிக்னல்ல சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப ஸ்வர்ணா கிட்ட எந்த மாதிரி பையனா உனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதை ஏன் நீ கேக்குறன்ற மாதிரி ஸ்வர்ணா கேக்குறாங்க. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன் சொல்லுன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க. ஸ்வர்ணா இருக்காங்கல்ல, பொண்ணு மேல கேர் எடுக்கணும், பொண்ணுக்கு பிரச்சனைனா முன்னாடி நிக்கணும், பொண்ணை ரொம்ப மரியாதையா நடத்தணும், இது எனக்கு போதும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம், இம்ப்ரெஸ் பண்ணிடலான்ற மாதிரிலாம் பிளான் போடுறாரு. ஹீரோ ஃப்ரெண்டு கூட பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்காரு. மச்சான் போலான்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இவருமே வெயிட் பண்ணு நிக்க வைக்கிறாரு. இப்ப ஸ்வர்ணா வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா ஃப்ரெண்ட பலார்னு அறையிறாரு. ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசாம வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுறாரு. ஒரு பொண்ணு கிட்ட நீ எப்பறம் அப்படி நடந்துப்ப, பெண்கள்னா மதிக்கணும், பெண்கள் கிட்ட மரியாதையா தான் பேசணும், இந்த மாதிரிலாம் பேசின தொலைச்சிருவேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் புரியல, இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் இவங்களும் பாக்குறாங்க. நம்ம நினைச்ச மாதிரியே இருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காங்கல்ல, என்ன அப்படி பாக்குற, இம்ப்ரெஸ் ஆயிட்ட போல அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கேக்குறாங்க. இப்ப வேன் வந்தோடனே கிளம்புறாங்க. ஸ்வர்ணாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோக்கு கையை காமிச்சிட்டு தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. ஸ்வர்ணா ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்கல்ல, அங்க சிஸ்டத்தை ரெடி பண்றதுக்காக ஹீரோ வந்திருக்காரு. ஹீரோவை பார்த்தோன்னே பஸ் ஸ்டாப்ல நடந்தது உங்களுக்கு ஞாபகம் வருது. இது அவர் தானே அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. அவர்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன்,
எப்படியாவது நீ பேச்சு கொடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப சொர்ணாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, சிஸ்டத்துல என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அவரும் ப்ராப்ளத்தை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சொர்ணா இருக்காங்கல்ல, நீங்க பஸ் ஸ்டாப்ல பண்ண விஷயத்தை நான் பார்த்தேன், நீங்க பண்ணது உண்மையிலே நல்ல விஷயம், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இது மூலியமா ரெண்டு பேருக்குள்ளயும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிரியேட் ஆகுது, நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இவருமே ரொம்ப நல்ல ஒரு மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. எப்படி நடிக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. ஈரின் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிருக்கும். இப்ப ரோட்ல தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி சவுண்ட் கேக்குது, யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. சட்டுன்னு திரும்பி பாக்குறாங்க. இவங்க திரும்பி பார்க்கும்போது யாருமே அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே தெரியல. இவங்களுமே வேகமா வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும் போது திரும்பி பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. இவங்களும் பயந்த மாதிரி திரும்புறாங்க. பார்த்தா ஹீரோ தான் பைக்ல நின்னுட்டு இருக்காரு. என்னாச்சுங்க, பயந்துட்டீங்களா, சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பைக்ல ஏறுங்க, வீட்டுல வேணா டிராப் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நானே போய் பண்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. அவங்க வீடு வரைக்கும் போறாங்களா அப்படின்றத இங்க இருந்து ஹீரோ கவனிச்சுக்கிறாரு. இப்ப வேற ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஈரனோட பர்த்டேவா இருக்கும். அதனால இவர் இருக்கார்ல, பர்த்டே விஷயத்தை சொல்லிடுறாரு. அவங்களுமே நன்றி சொல்லி பூங்கொத்தெல்லாம் வாங்கிடுறாங்க. வேற ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணுங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தயங்கி தயங்கி லவ் மேட்டரை ஓபன் பண்றாரு. ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ப்ரப்போஸ் பண்றாருன்னு தெரிஞ்சோட இவங்க அப்செட் ஆயிடுறாங்க. கோவமா இங்க இருந்து எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. உடனே பண்ணிருக்க கூடாது போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஈரனே இந்த இடத்துக்கு வந்து பூங்கொத்தி எடுத்து தராங்க. அதாவது பதிலுக்கு அவங்களுமே ப்ரப்போஸ் பண்ணி தான் தராங்க. இப்ப பிரியான்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க போல, மாடிக்கு வந்து போன் பேசிட்டு இருக்காங்க. நிறைய துணியெல்லாம் அங்க காய போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த துணியில ஒரு உருவம் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பேய் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு போல. இந்த விஷயத்தை இவங்களும் ஃபீல் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். இவங்க போன் பேசிக்கிட்டே கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. அப்பதான் யாரோ இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. இவங்களுமே அந்த உருவத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பயந்து பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த உருவம் பிடிச்சு தள்ளி விடுது. இவங்க மாடியில இருந்து கீழே விழுறாங்க. அப்படியே கட் பண்ணி போலீஸ்லாம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சூசைட் பண்ணி தான் இந்த பொண்ணு இறந்து போயிட்டா போலன்னு நினைக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி முடிவு எடுத்தான்ற மாதிரிலாம் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இங்க இருந்து பாடி எல்லாம் கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. என் அப்பா கிட்ட லவ் மேட்டரை சொல்லிட்டேன், உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி மீட் பண்றன்ற மாதிரி இப்படி ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ ஒருத்தன் கிட்ட திட்டுற மாதிரி நடிச்சார்ல, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நடிச்சார்ல, அந்த ஃப்ரெண்டு எதர்ச்சியா ஹீரோவை பார்த்து சகஜமா பேசுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் பக்கத்துல இருந்து ஹீரோயின் கவனிச்சிடுறாங்க. சோ ஹீரோ இன்னைக்கு நடிச்சிருக்காரு அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. இருந்தாலும் ஹீரோ மேல பெருசா கோவப்பட மாட்டாங்க. இப்ப லவ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு ஹோட்டல்ல பேசுற மாதிரி தான் பிளான் இருக்கும். அதுக்குள்ள அப்பா இருக்கார்ல, அங்க கூட்டிட்டு போற வழியிலேயே பேசிட்டு இருக்காரு. இவரோட வேலையை பத்தி கேட்கறாரு, சம்பளத்தை பத்தி கேட்கறாரு. அப்படி விசாரிக்கும் போது இவர் ஏழன்றது தெரிய வருது. இந்த மாதிரி ஒருத்தனுக்கு என்னோட பொண்ணை எப்படி தர முடியும், அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. பேசியாச்சா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேக்குறாங்க. எல்லாம் பேசியாச்சுமா, நீ கார்ல ஏறுன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இப்ப பொண்ணை மட்டும் இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. அப்பா இன்டைரக்டா ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பாரு. இத பத்திலாம் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சோகமா சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. ஈரினுக்கு நடந்து எதுவுமே தெரியாத போல. இப்ப ஈரினுமே கால் பண்றாங்க. என்னாச்சு, நடந்ததை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத, என்னமோ பணத்துக்காக லவ் பண்ண மாதிரி உன்னோட அப்பா பேசுறாரு. நீ ஏன் என்ன கல்ட்டி வில்லான்னு முடிவு பண்ணிட்ட, அதனால தானே அப்பா மூலியமா இந்த விஷயத்த பண்ண, எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசி காலை கட் பண்றாரு. ஆனா இவங்க திரும்பி கால் பண்றாங்க. நீ குடிச்சிட்டு இருக்கியா, எதனால இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்றது உனக்கு தெரியும்ல, இப்பெல்லாம் என்ன கஷ்டப்பட்டது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் அவர் போதையில யாரகடமா பேசுறாரு. காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப சுஷ்மான்ற ஒரு பொண்ணு வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க மேல இருக்க பெட்ஷீட் ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்ப சுஷ்மாக்கு முழிப்பு வந்துருது. எப்படி பெட்ஷீட் ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்குச்சுன்னு யோசிக்கிறாங்க. யாரோ பக்கத்துல நடமாடுற மாதிரியே இவங்களுக்கு சவுண்ட் கேக்குது. இவங்களுமே தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்க ஏதோ ஒரு உருவத்தை பாக்குறாங்க போல. அந்த உருவமா இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த உருவம் காலி பண்ணிருது. இப்ப அப்பாவும் பொண்ணை கூப்பிட்டு இருக்காரு. பொண்ணு என்ன விஷயம்ன்ற மாதிரி வெளியே வராங்க. வாமான்ற மாதிரி இவர் கையை போட்டு கூட்டு வந்துடுறாரு. கீழே பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. அப்ப இவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்றதுக்கு பிளான் போடுறாரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே சாதாரணமா பேசிட்டு வேகமா ரூம்குள்ள வந்துடுறாங்க. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. சாரி, நேத்து போதையில என்னென்னமோ பேசிட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும், என் அப்பா எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிறாரு. நான் கல்யாணம் பண்ணா ஒன்னதான் பண்ணுவேன், நீ ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுமே ஐடியா தராங்க. நைட்டு நேரம் ஈரினை வீட்டை விட்டு வர சொல்லியிருப்பாரு. இவங்களுமே எகிரி குதிச்சு போலான்னு நினைக்கிறாங்க. இவங்க வாசல் கிட்ட வரும்போது கரெக்டா வாட்ச்மேன் முழிச்சு இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. இப்போ உடனே அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. கேட்டு அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. நீ என்னதாயா பண்ணிட்டு இருந்தன்ற மாதிரி திட்டுறாரு. அப்பாக்கு நிறைய அடியாளுங்க இருப்பாங்க போல. அவங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. என் பொண்ணு இங்க இருந்து போக கூடாது, எப்படியாவது இந்த ஏரியாலேயே வச்சு புடிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு.
இப்ப இவங்களுமே ஒவ்வொரு பக்கம் போய் பைக்ல தேடிட்டு இருக்காங்க. பொண்ணுமே ஒரு ஸ்டேஜ்ல பாத்துறாங்க. இவங்க அமுக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள ஹீரோ இந்த இடத்துக்கு பைக்ல வந்துடுறாரு. பைக்ல ஏறுன்ற மாதிரி இவங்களை ஏத்தி இங்க இருந்து கூட்டு போறாரு. ஹீரோவும் அவங்க எல்லாருக்குமே பயங்கரமா ஆட்டம் காட்டுறாரு. காப்பாத்தி இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. ஒரு கோயில்ல தான் கல்யாணத்தை பிளான் பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கழுத்துல தாலியை கட்டலான்னு வராரு. அதுக்குள்ள நிறுத்துங்கன்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் அம்மா தான் வந்திருக்காங்க. ஹீரோ லைட்டா பயப்படுறாரு. பயப்படாதீங்க, நான் தான் வர சொன்னேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அம்மாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கதான் செய்து. அம்மாவும் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறத பாக்குறாங்க. கொஞ்ச நாள் உன்னோட அப்பாவோட கண்ணில் மட்டும் பற்றாத, உன் மேலயும் இந்த பையன் மேலயும் ரொம்ப கோவமா இருக்காரு, கொஞ்ச நாள் எங்கேயாவது போயிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்பதான் வேற சில ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அதுல ஒருத்தரா அருண் வராரு. அதாவது இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அவர் இந்த இடத்துக்கு வராரு. ஈரினால சட்டுன்னு பேச முடியல. இருந்தாலும் அவர் கூட சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்த அருண் இருக்கார்ல, என் மாமாக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அந்த கெஸ்ட் ஹவுஸோட கீயை பிடிங்கன்ற மாதிரி தராரு. கொஞ்ச நாள் அந்த இடத்துல இருந்துக்கோங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஏற்கனவே அருணுக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை பத்தி சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஈரின் அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஆளுங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்க, அவங்க ரெண்டு பேரோட கதையை முடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டாரு போல. ஃப்ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய்க்கோங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த கெஸ்ட் ஹவுஸ் தீவுல தான் இருக்கும். போட் மூலியமா மட்டும் தான் வர முடியும். இப்ப இவங்களை கூட்டு போறதுக்காக ஒரு பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். திரும்பி வரணும்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சரின்ற மாதிரி இவங்களுமே போட்ல டிராவல் பண்றாங்க. புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல, ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஜாலியா பேசும்போது ஈரனோட சாரி எல்லாம் காத்துல பறந்துட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த போட்டு ஓட்டுறவன் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். இதை ஈரனா கவனிச்சிடுறாங்க. என்ன இப்படி பாக்குறான்ற மாதிரி சாரி எல்லாம் சரி பண்றாங்க. அவன் இவங்களையும் அடிச்ச மாதிரி பாத்துட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற ஈரனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அவன் பார்வையே சரி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஈரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டுக்காத, வா போலான்ற மாதிரி ஈரவும் கூட்டு வராரு. வாட்ச்மேன் இருப்பான்ற மாதிரி அருண் சொல்லியிருப்பாரு. ஆனா வாட்ச்மேன் இருக்கிற மாதிரியே தெரியல. இவங்களே கதவை திறந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு வேலைக்காரரு இவங்களை வெல்கம் பண்றாரு. அருண் ஐயா உங்களை பத்தி சொன்னாரு, நான் தான் இங்க சமையல்காரனா இருக்கேன், வாங்கன்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டு வந்துடுறாரு. சமையல்காரரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போகணுன்ற மாதிரி இங்க இருந்து பாதியிலேயே கிளம்பிடுறது. இவங்க ரெண்டு பேருக்கு இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டாவே இருக்கும். இப்ப ரெண்டு பேருமே ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரும் தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் செக் பண்றதுக்காக வெளியே போயிட்டு இருக்காரு. கதவை திறந்து பாக்குற ஹீரோ அவனை பார்த்து லைட்டா பயந்துடுறாரு. ஆக்சுவலா செக்யூரிட்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான், என்ன தேடினீங்களாமே, அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வந்தேன்ற மாதிரி சொல்றான். என்ன ஹஸ்பண்ட் இன்னும் பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி வைஃப் வெளியே வராங்க. அவங்க சாரி எல்லாம் கொஞ்சம் விலகி இருக்குல்ல, இவன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இதனால இவங்களுமே வேகமா ஹஸ்பண்டுக்கு பின்னாடி வந்து நிக்கிறாங்க. ஏதாவதுனா என்ன கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி இவங்களுமே கதவை சாத்திடுறாங்க. இவனை பார்க்கவே பயமா இருக்குன்னு ஈரன் சொல்றாங்க. ஆமான்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இடுப்பு பிடிச்சி ரொமான்ஸ்லாம் பண்றாரு. ஒரு இடத்துல சாட்சி கிஸ் பண்றதுக்காக வராரு. அப்பதான் இவங்க காதுல இருக்க ஒரு கம்மல் மிஸ் ஆகுறத பத்தி சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கம்மல் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நம்ம நடந்து வர வழியில விழுந்திருக்கலாம், இல்லனா போட்லயே கூட விழுந்திருக்கலாம், போய் செக் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. காலையில பாத்துக்கலான்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்ல இல்ல, இப்பயே தேடினாதான் கிடைக்கும், இப்பயே போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவ்வளவு முக்கியமான்னு கேக்குறாரு. வேலை கம்மி தான், ஆனா என்னோட அம்மா ஆசையா தந்தது, வேணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் பாக்குறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. கதவை சாத்திக்கோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வாட்ச்மேனை பார்க்கலான்ற மாதிரி வராரு. வாட்ச்மேன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்க வாட்ச்மேனை எழுப்பி விடுறாரு. அந்த போட் ஓட்டுறவனுக்கு கால் பண்ணு, பேசணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி நேரத்துக்கு அவன் தூங்கிட்டு இருப்பான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. பரவாயில்ல ட்ரை பண்ணுன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப இவன் இருக்கான்ல, போன் எடுத்து பேசலாம்னு நினைக்கிறான். ஆனா கால் போக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப் அப்படின்ற மாதிரி வருது. சரி போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஹீரோ இருக்கார்ல, நடந்து வந்த வழியில விழுந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அங்க செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி கேட்டை திறந்துட்டு வெளியே போறாரு. இங்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒரு குளியல போடலான்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறதுக்காக வராங்க. இங்க ஏன் குளிக்கணும், வெளியே தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அங்க போய் குளிக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப வெளியே இருக்க ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துடுறாங்க. ஜாலியா குளிச்சிட்டு இருக்காங்க. இவங்க குளிச்சிட்டு இருக்கிறத யாரோ மரத்துக்கு அந்த சைடுல இருந்து பாக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்குமே அது ஃபீல் ஆகுது. இப்ப இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. வேகமா இங்க இருந்து வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திடுறாங்கல்ல, கொஞ்ச நேரத்துல யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரு யாருன்னு கேக்குறாங்க, பதிலே வர மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் கதவு தட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கதவு தட்டுற சவுண்ட் நிக்குது. திரும்பி கொஞ்ச நேரத்துல கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. ஹீரோவோட வாய்ஸ் கேக்குது. ஹீரோவோட வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க கதவை திறக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் குளிச்சிட்டு இருக்கும் போது யாரோ பார்த்தாங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஒருவேளை இது அந்த செக்யூரிட்டியோட வேலையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி செக்யூரிட்டியை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு குறுக்க வந்து நிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே பார்த்து செம்மையா பயந்துடுறாங்க. இவ்வளவு நேரம் எங்க இருந்தன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. மேடம் திடீர்னு ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஓடிட்டு இருந்தாங்க, அதை பார்த்து தான் வீட்டுக்கிட்ட வந்து கதவை தட்டினேன், மேடம் கதவையே திறக்கலன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அதாவது இவன் பார்க்கலன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் பார்த்துட்டு போய் சொல்றானா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. பெருசா விவாதம் பண்ண முடியாதுல்ல, அதனால ஒய்ஃபை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. யாரும் பார்க்கல, அதெல்லாம் உன்னோட கற்பனை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தலையை தோட்டி விட்டுட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸ் பண்ண பாக்குறாரு. நீ சொன்ன கேட்கவே மாட்டல, இப்ப இதுதான் முக்கியமா, பேசாம படுன்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாங்க. இவர் திரும்பியும் கேட்டு பாக்குறாரு. ஆனா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சரி படுக்கலான்ற மாதிரி இவருமே படுத்துறாரு.
இப்ப திடீர்னு வெளிய இருந்து இவருக்கு சவுண்ட் கேக்குது. சட்டுன்னு இவர் முழிச்சிடுறாரு. யாரோ ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டு போன மாதிரி இவருக்கு தோணுது. கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு. அவனை செக் பண்ணணும்ன்ற மாதிரி வாட்ச்மேனை செக் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. இப்ப டார்ச் லைட் உதவியோட வந்துட்டு இருக்காரு. பார்த்தா வாட்ச்மேன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவன் தூங்கிட்டு தான் இருக்கான். அப்ப ஜன்னல்ல இருந்து யாரு பார்த்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஜன்னலுக்கு வெளியே வந்துலாம் பார்த்துட்டு இருக்காரு. யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அதனால இவருமே வீட்டுக்குள்ள போய் படுத்துறாரு. இப்ப திடீர்னு ஹீரோயின் தூக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க. இப்ப வெளியே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோ ஒரு இடத்துல நடந்து போனார்ல, அந்த இடத்துல ஒரு சமாதி இருக்கும். அந்த சமாதி இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த சமாதியை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ வெளியே வந்துடுறாரு. இந்த நேரத்துல எதுக்காக வெளியெல்லாம் வந்தன்ற மாதிரி ஒய்ஃபுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒய்ஃபுக்கு பேய் பிடிச்ச மாதிரி மாறிடுறாங்க. சட்டுன்னு இவரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விடு விடுன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே ஹீரோயினுக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாங்க. ஏதோ ஒரு சமாதியை பார்த்தங்க, அதே மாதிரி உங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எல்லாம் கெட்ட கனவு. புது இடத்துல இந்த மாதிரி கனவு வரது சகஜம் தான். நீ பேசாம படுன்ற மாதிரிலாம் இவங்களை படுக்க வச்சிடுறாரு. இவருமே படுத்து தூங்குறாரு. இப்படி தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள யாரோ நடமாடுற மாதிரி ஹீரோயினுக்கு சவுண்ட் கேக்குது. ஹீரோவை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரி நம்ம மட்டும் போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்றதுக்காக வராங்க. வீட்டுக்குள்ள இவங்க நடந்துட்டு இருக்காங்கல்ல, அப்ப மாடியில யாரோ நடக்கிற மாதிரியே சவுண்ட் கேக்குது. மாடிக்கு போய் செக் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா மணிமணியா தொங்க விட்டுருப்பாங்கல்ல, அதெல்லாம் அந்த கீழே விழுது. இத பாக்குற இவங்க செம்மையா பயப்படுறாங்க. இப்ப வேகமா ரூமுக்கு போய் இவங்க படுத்துறாங்க. அதாவது இந்த வீட்டுக்குள்ள பேய் நடமாட்டம் இருக்கிற மாதிரி தான் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி எல்லாம் பகல்ல ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ சிரிக்கிறாரு. நான் சொல்ற எதையும் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல, போங்கன்ற மாதிரிலாம் இவங்க கோவமா துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஒரு விஷயத்தை பார்த்து லைட்டா ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா மாடியில இருந்து கீழே பார்த்தா அந்த சமாதி தெரியுது. ஒய்ஃப் வேற நைட்டு சமாதியை பத்தி சொன்னாங்கல்ல, உண்மையிலேயே சமாதி இருக்கா? இததான் நைட்டு நம்ம தெரியாம மிதிச்சுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏன்னா நைட்டு ஜன்னலை செக் பண்றதுக்கு இந்த வழியா தான் வந்திருப்பாரு. ஒய்ஃப் சொன்ன மாதிரி இந்த வீட்டுல பேய் பிசாசுன்னு ஏதாவது இருக்குமான்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. நான் வந்துடுறேன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு வாட்ச்மேனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த வீட்டுல சைடுல ஒரு சமாதி இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அது என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் சமாதி மாதிரிலாம் இல்ல, சமாதி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதான் யாரோட சமாதின்னு இவர் கேட்கிறாரு. அனிமூன் வந்துமா சந்தோஷமா இருந்தமான்னு போங்க சார், எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோ திரும்ப திரும்ப சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் துணியை காய போட்டுட்டு இருக்காங்கல்ல, கிளிப் பாக்ஸ் அந்த முனையில வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா காத்துக்கு அதை அடிச்சு கீழே விழுற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப வாட்ச்மேனா சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த அருணோட சித்தப்பா இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவரா இருப்பாரு. அடிக்கடி இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நிறைய பொண்ணுங்களை கூட்டு வருவாரு போல. அந்த மாதிரி ஒரு லேடியை கூட்டு வந்திருக்காரு. அந்த லேடியை நான் கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் பிரஷரை போடுறாங்க. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி அவங்க கூட சண்டை போட்டிருப்பாரு. அந்த சண்டையில அவங்களோட கதையே முடிச்சிருப்பாரு. இதே இடத்துல அவங்கள புதைச்சிடலான்ற மாதிரி தான் ஒரு இடத்துல புதைச்சிருப்பாரு. அதை தாண்டி கொஞ்சம் அவர் பயப்படுவாரு. அதனால தான் பூஜை மாதிரி பண்ணலான்ற மாதிரி அந்த இடத்துல இவர் பூஜை மாதிரிலாம் பண்ணிருப்பாரு. காத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாக்ஸ் தள்ளி போச்சுன்னு சொன்னா பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல பாக்ஸ் மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுது. அந்த சமாதி மேலேயே விழுது. இவங்களுமே கீழே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப துணி இருக்குல்ல, காத்துல அடிச்சு பறந்து போயிட்டு இருக்கு. இவங்க துணியை எடுக்கணும்ன்ற மாதிரி கீழே வந்துடுறாங்க. எங்க போச்சுன்ற மாதிரிலாம் தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்க இடத்துல ஒரு உருவத்தை பாக்குறாங்க. பயந்த மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இவ கத்துறான்ற மாதிரி ஹீரோவும் வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. இந்த இடத்துல ஒரு உருவத்தை பார்த்தன்னு காட்டுறாங்க. ஆனா அந்த இடத்துல துணி மட்டும் தான் இருக்கு, எந்த ஒரு உருவமும் இல்ல. நீ துணியை பார்த்து தான் பயந்துருக்க அப்படின்ற மாதிரி சமாதானம் சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டு வராரு. கண்டிப்பா இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ தான் சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயினுக்கு அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. இவங்களும் வேகமா போன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவோட கோவம் குறைஞ்சிருக்கான்னு கேக்குறாங்க. இன்னும் மேல கோவமா தான் இருக்காரு. உன்னை கொல்றதுக்கே இவர் பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இதை நினைச்சு ஹீரோயினும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் ஃப்ரெண்டு பிரியா இருக்கால, மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. பிரியா ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, அவ சூசைட்லாம் பண்ணிருக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பிரியாவோட அம்மா தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. போலீஸ் இன்னும் கேஸை விசாரிக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அம்மா பேசிட்டு இருக்கும்போது அப்பா ஆப்போசிட்ல வராரு. நான் அப்புறமா கால் பண்றேன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. சக்கரை டப்பாக்கு கீழே ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அது காத்துல ஆடிக்கிட்டே இருக்கு. அதுல ஒரு ஃப்ரெண்டோட போட்டோவை இவங்க பாக்குறாங்க. நம்ம ஃப்ரெண்டோட போட்டோ மாதிரியே இருக்கேன்ற மாதிரி எடுத்து நியூஸை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல நேகான்னு ஒருத்தங்க கொல்லப்பட்டாங்க பாத்தீங்களா, அதை பத்தி தான் நியூஸ்ல வந்திருக்கு. நேகா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்டு காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. பாய் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகல, நேகா தான் இறந்து போயிருக்காங்க. நேகாவும் இவங்களோட ஃப்ரெண்டு போல. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அடுத்தடுத்து இறந்து போயிருக்காங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரின் இதுக்கு முன்னாடி வேற சிட்டில வேலை பார்த்திருப்பாங்க. அங்க கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸா தான் இவங்க 2 பேர் இருப்பாங்க. அங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி இப்ப பேசுறாங்க. இந்த பொண்ணோட பேரு மஞ்சு அப்படின்றது. மஞ்சு, இவங்க 2 பேர் இறந்துட்டாங்களாமே, உனக்கு விஷயம் தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. 2 பேர் இல்ல, 3ஆவதா சுஷ்மாவும் கொல்லப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது கொலை பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அவ வீட்டுல இறந்து கிடந்திருக்கா, போலீஸ் கொலைன்ற ஆங்கிள் தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் போலீஸ் எதையும் கண்டுபிடிக்கலன்ற மாதிரிலாம் சொல்றா.
இதை கேட்கற இவங்களுக்கு ரொம்ப பயம் வருது. இதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம், இந்த தீவை விட்டு கிளம்பிடலாம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப செக்யூரிட்டியை பாக்குறதுக்காக வராரு. நாங்க கிளம்பணும், அந்த போட் ஓட்டுறவனுக்கு கால் பண்ணி சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செக்யூரிட்டியும் ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்ப திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இவங்க வெளியே வராங்க. செக்யூரிட்டி இருக்கார்ல, இன்னைக்கு நீங்க போக முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவன் போட்டோட மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, சரி பண்றதுக்கு லேட் ஆகும், நீங்க 2 நாள் இங்கே தான் இருக்கணும்னு சொல்றாரு. வேற ஏதாவது போட் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. வேற யாரையும் எனக்கு தெரியாது, அவன் ஒருத்தன் தான் இங்க வருவான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அருணுக்கு கால் பண்ணிட்டாரு. அருணுக்கு கால் போகவே மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஒய்ஃப் எதையோ பார்த்து பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி இவருமே பக்கத்துல வராரு. ஆக்சுவலா ஜன்னல்ல யாரோ கைய வச்ச மாதிரி ரத்தக்கரை தான் இருக்கு. ரத்தக்கரை இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவரும் பார்க்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த இடத்துல கரண்ட் கட் ஆயிருது. கரண்ட் போனதுனால அந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியல. இவங்களுமே கேண்டில் எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன செக்யூரிட்டி இவங்களை பயம்புத்திடுறான். அவன் கேண்டில் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கான். கேண்டில நிறைய இடத்துல ஏத்திலாம் வச்சிட்டு இருக்கான். இந்தாங்க இந்த டார்ச்சை வேணா வச்சுக்கோங்கன்ற மாதிரி அவன் வச்சிருக்க டார்ச்சை தரான். சரின்ற மாதிரி இவங்களுமே வாங்கிட்டு அவனை அனுப்பி விடுறாங்க. ஏதோ ஒரு உருவம் கையை வச்சுட்டு போனதை ஹீரோயின் பார்த்திருக்காங்க போல. அதை பத்திலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி வெளிப்பக்கமா போய் அந்த இடத்தை செக் பண்ணுவோன்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப ஜன்னல் கிட்ட வந்து பாக்குறாங்க. இங்க ரத்தக்கரை இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப எந்த ஒரு ரத்தக்கரையும் இல்லாம தான் இருக்கு. இங்க எல்லாம் எதுவுமே இல்ல, நீ தான் தேவையில்லாம யோசிக்கிறன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இப்ப சமாதான பத்தி இவங்களை வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள நுழையும் போது கரண்ட் வந்துருது. ஹீரோயின் ரொம்ப பயந்த மாதிரி இருக்காங்க. ஹீரோக்கு ரொம்ப பசிக்குது. நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்காத, சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணு, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே கிச்சனுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே அவங்க வரட்டும்ன்ற மாதிரி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சாப்பாடுலாம் ரெடி பண்ணிடுறாங்க போல. இவருக்கு வைக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்க திரும்பி ஒரு உருவத்தை பாக்குறாங்க. அந்த உருவத்தை நமக்கும் சரியா காட்ட மாட்டாங்க. ஆனா இவங்க பார்த்து செம்மையா பயந்துடுறாங்க. இந்த இடத்துல ஒரு உருவத்தை பார்த்தன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே வேகமா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. இவர் பார்க்கும்போது எதுவுமே இல்ல. அந்த பேய் என்ன விடாது, அந்த பேய் என்ன விடாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் ரொம்ப அழுகுறாங்க. உனக்கு என்னாச்சு, என்ன நடந்ததுன்னு சொல்லுன்ற மாதிரி கேட்கறாரு. இப்பதான் ஒரு விஷயத்தை இவங்க ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேற சிட்டில ஃப்ரெண்ட்ஸ் கூட இவங்க வேலை பார்த்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, வேலையை முடிச்சுட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காங்க. வீக்கெண்ட் வருதுல, அதனால ஜாலியா இவங்க ஃபன் பண்ணலாம் நினைக்கிறாங்க. பக்கத்துல இருக்க பாருக்கு போலான்னு சொல்றாங்க. ஈரின் வரலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சும்மா வான்ற மாதிரி இவங்க பாருக்குலாம் கூட்டு வந்துடுறாங்க. பார்ல இருந்து வரும்போது இவங்க சரக்கச்சுக்கிட்டே தான் ரூமை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ரூம்மேட்டா தான் இருப்பாங்க. ஒரு பொண்ணோட ஆன்ட்டி கால் பண்ணிருப்பாங்க. ஆன்ட்டி என்ன சொன்னாங்கன்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. இன்சூரன்ஸ் போடணுமா, ஒரு பையனை அனுப்புறதா சொன்னாங்க, பையன் வேற ஸ்மார்ட்டா இருந்தான், அதனால தான் அனுப்ப சொல்லியிருக்கேன், கொஞ்சம் அவங்க கிட்ட ஃபன் பண்ணுவோன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. கதவை திறந்தா அந்த பையன் தான் வந்திருக்காரு. அவர் பேரு ஜீவா அப்படின்றது. ஈரனுக்கு இதெல்லாம் விருப்பம் கிடையாது, நான் குளிக்க போறேன்ற மாதிரி இவங்களோட ரூம்குள்ள வந்துடுறாங்க. இப்ப இந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவரை டீஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நாங்க இன்சூரன்ஸ் போடணும்னா நீங்க ஸ்மோக் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே தயங்குறாரு. அதுக்கப்புறம் ஸ்மோக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போக போக இந்த பொண்ணுங்க ட்ரிங்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் தயங்குறாரு. ட்ரிங்க் பண்ணாதான் இன்சூரன்ஸ் நாங்க போடுவோன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ட்ரிங்க்லாம் பண்றாரு. இப்ப சட்டையை கழட்ட சொல்றாங்க. இவர் மாட்டேன்னு சொல்றாரு. போதையில இருக்கிறதுனால சட்டையெல்லாம் கழட்ட வச்சிடுறாங்க. இப்ப நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இவர் பயந்து பயந்து பின்னாடி போறாரு. தெரியாம தவறி விழுந்து இவரோட மண்டை இடிச்சுக்குது. இவர் அசைவே இல்லாம இருக்காரு. இதை பாக்குற ஃப்ரெண்ட்ஸுங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் அப்பதான் சவுண்ட் கேட்டு வெளியே வராங்க. என்னாச்சுன்னு பார்த்தா இவருக்கு உயிர் இல்லாத மாதிரி இருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப பயந்துடுறாங்க. தெரியாம பண்ணிட்டோம், எப்படியாவது எங்களை காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கிட்ட கேக்குறாங்க. ஈரின் பாடியை மறைச்சாகணும், போலீஸ் கிட்ட போனா கண்டிப்பா நம்ம எல்லாருமே மாட்டுவோன்ற மாதிரி சொல்றாங்க. டிஸ்போஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு பெரிய பேக்ல இவரை பார்சல் பண்ணிடுறாங்க. ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்ணிடுறாங்க. அந்த பார்சல் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு மலை உச்சிக்கு கொண்டு வந்துடுறாங்க. கீழே தண்ணி தான் ஓடிட்டு இருக்கு. இதுல அடிச்சுட்டு போயிடும், போட்டுலான்ற மாதிரி போட்டுடுறாங்க. அதுல சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் அடுத்தடுத்து கொல்லப்பட்டு இருக்காங்க. அந்த ஜீவாவோட ஆன்மா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கு போல. நான் பாக்குறதும் ஜீவாவோட ஆன்மாவை தான். கண்டிப்பா அந்த பேய் என்ன சாவடிச்சிரும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவலைப்படாத, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காதுன்னு இவர் சொல்றாரு. இப்ப வாட்ச்மேன் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே வெளியே வராங்க. வாட்ச்மேன் வாட்ச்மேன் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அவர்கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. இவங்க டார்ச் லைட் வெளிச்சத்துல ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பிளட் எல்லாம் சிந்தி கிடக்குது. அதை கவனிக்காம அந்த பக்கம் இவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பிளட் இருக்குல்ல, ஈரின் முகத்திலே படுது. ஈரினும் எங்க இருந்து பிளட் வடியுதுன்ற மாதிரி மேல நிமிர்ந்து பாக்குறாங்க. வாட்ச்மேனை கொலை பண்ணி யாரோ மரத்து மேலதான் தொங்க விட்டுருக்காங்க. இதை பாக்குற ஹீரோவும் ஈரினும் ஷாக் ஆயிடுறாங்க. வேகமா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள கால் பண்ணலான்னு பார்த்தா லேண்ட்லைன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இவங்க போனுமே இந்த இடத்துல காணாம போயிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ உட்கார்றாரு. தெரியாதனமா டிவி ஆன் பண்ணிடுறாரு. நியூஸ்ல அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்க கொலையை பத்தி சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தான் சொல்றாங்கன்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. ஆக்சுவலா
மஞ்சுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கும் அட்டாக் நடந்திருக்க போல. ஆனா அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில இருக்காங்க. மஞ்சு கிட்ட இப்பதான் பேசணும். மஞ்சு கிட்ட பேசினது மூலியமா குற்றவாளி யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. குற்றவாளியை தேடிட்டு இருக்கோம், சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஹீரோயின் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சட்டுன்னு யாரோ வேகமா கதவை தட்டிக்கிட்டே இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப ஹீரோ ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிறாரு. யாரு என்னன்னு பாக்கணும்ன்ற மாதிரி கதவை திறந்து வெளியே வராரு. யாரா அது, தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காருல, திரும்பி பார்த்தா ஈரினை காணோம். ஈரினை வேற யாரோ இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு இவருக்கு தெரிய வருது. வீட்டுக்குள்ள இல்ல, வெளியே தான் ஈரின் எங்கேயோ இருக்காங்க போலன்னு யோசிக்கிறாரு. இவர் வந்துட்டு இருக்க வழியில ஒரு மரத்துல ஈரினோட சாரி தொங்கிட்டு இருக்கு. இவருமே அதை எடுத்துக்கிறாரு. ஈரின் எங்கன்ற மாதிரி மேற்கொண்டு தேடிட்டு இருக்காரு. ஈரின் ஒரு பக்கம் யாருக்கோ பயந்து ஓடிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுரு, தயவு செஞ்சு என்ன விட்டுன்ற மாதிரி தான் பயந்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல இவங்களோட கழுத்தை பிடிச்சி இவங்களை லாக் பண்ணிடுறான். அவன் ஒரு மாஸ்க் போட்டிருக்க மாதிரி தெரியுது. ஈரனோட கழுத்தை அறுத்துடலாம் நினைக்கிறான். அதுக்குள்ள ஹீரோ இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. இவன் கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. கொலை பண்றது பேய் கிடையாது, மாஸ்க் போட்ட ஒரு கில்லர் தான் போல. அந்த கில்லர் ஹீரோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின் பின்னாடி வந்து கட்டையால மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. அதை தாண்டி அவன் ஹீரோனை பிடிச்சி கீழே தள்ளி விடுறான். அதே மாதிரி ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவன் மாஸ்கையும் ஓபன் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஜீவா தான் பண்ணிருக்கான்றது நமக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, கத்தியை இவன் கழுத்துல வச்சு லாக் பண்ணிடுறாரு. ஜீவாவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜீவாவோட அம்மாக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடும். வேகமா கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. ஹாஸ்பிட்டல்ல பே பண்றதுக்கு இவருக்கு காசு தேவைப்படுது. சம்பளம் வர நாள் தான், நான் சீக்கிரமா பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவரோட பாஸ்க்கு கால் பண்ணி சம்பளம் வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. பாஸ் இருக்கார்ல, இந்த மாசத்தோட டார்கெட்டை முடிக்கல, ஒரு கிளைண்ட் கூப்பிட்டுருக்காங்க, எப்படியாவது பேசி முடி, அப்பதான் சம்பளத்தை கூட போட முடியும்ன்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேச்சே கொஞ்சம் ஏடகுடமா தான் இருந்திருக்கும். இவர் காலையில வரதா சொல்லியிருப்பாரு. இப்பயே வந்தா தான் நாங்க இன்சூரன்ஸ் போடுவோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நைட்டு நேரம் போயிருப்பாரு. தலையில பலமா காயம் பட்டிருக்கும். இவர் இறந்து போயிட்டு தான் நினைச்சா அவங்க மேல இருந்து தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு இடத்துல இவர் கரை ஒதுங்கி இருப்பாரு. ஜிப்பை ஓபன் பண்ணி வெளியே வந்திருப்பாரு. அம்மாவை பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இவர் சரியான டைம்குள்ள வரல, அம்மாவை காப்பாற்ற முடியாம போயிருக்கும். சோ சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணுங்களை விடக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு பேய் பண்ண மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா பேய்லாம் இதை பண்ணிருக்காது. இவர் தான் மாஸ்க் போட்டு அந்த இடத்துக்கு வந்து எல்லாரோட கதையை முடிச்சிருப்பாரு. சும்மா பேய்னு நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. உண்மையில இவர் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணாரு அப்படின்றத சொல்லிடுறாரு. கேட்டுட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, இதுக்கும் ஹீரோயினுக்கும் சம்பந்தமே கிடையாது, அப்புறம் எதுக்காக இவ்வளவு கொல்லணும்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. தப்பு பண்றவங்க மட்டும் தப்பானவங்க இல்ல, தப்பு பண்றவங்க தெரிஞ்சு அவங்க கூட இருக்காங்கல்ல, அவங்களுமே தப்பானவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் ஜீவா சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் மயக்கத்துல இருந்து ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. ஹீரோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோவும் பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவன் ஃப்ரீ ஆயிடுறான்ல, வேகமா ஒரு கத்தி எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கன்னை வச்சு யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தா போலீஸ் டீம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. கூட இவங்களோட ஃப்ரெண்டான அருணுமே வந்திருக்காரு. அருணுமே என்னாச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அருண் கிட்ட விசாரணை பண்ணோன்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருப்பாங்க. இவங்க ஓடி போனதுனால தான் விசாரணை நடக்க போகுதுன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா ஸ்வர்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிருக்காங்க, ஸ்வர்ணாவோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு, எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் போலீஸ் கேட்டிருப்பாங்க. அதனால தான் இந்த இடத்த பத்தி சொல்லியிருப்பாரு. இவங்களை போன் மூலியமா ரீச் பண்ணலாம் நினைச்சிருப்பாரு. ரீச் பண்ண முடியல, அதனால தான் நேரடியா கூட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நல்ல வேலையா இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திடுறாரு. ஜீவாவை ஷூட் பண்ணிட்டாங்கல்ல, அவன் உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. உயிர் போயிட்டு இருக்கும் போது அவன் இருக்கான்ல, கண்டிப்பா உன்னை விட மாட்டேன், நான் பழி வாங்குறதுக்காக வருவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவனோட உயிர் இந்த இடத்துல போயிருது. இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் ஏற்கனவே தமிழ்ல வந்திருக்கு. 2008 சிலந்தின்ற பேர்ல வந்துச்சு. மோனிகா தான் அந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. தமிழ்ல மேக்கிங்லாம் ரொம்ப புவரா இருக்கும். ஆனா இந்த படம் 2016 எடுத்திருக்காங்கல்ல, அதனால மேக்கிங்லாம் நல்லாவே இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.